அனைவருக்கும் வணக்கம். உண்மை செய்திகள் உடனுக்குடன் கிடைக்கணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் சேர்த்து பிரஸ் பண்ணிக்கோங்க. அரசு ஊழியர்களுக்கு வெளியான முக்கிய அறிவிப்பு. தமிழ்நாடு அரசு ஊழியர்களுக்கு ஜாக்பாட், இடைக்கால நிவாரணம் வாங்க திடீர் விதிமுறை. நிதித்துறை வெளியிட்ட முக்கிய அறிவிப்பு. தமிழ்நாடு அரசின் நிதித்துறை தமிழ்நாடு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் 1/1/2026 முதல் ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்களுக்கான இடைக்கால நிவாரணம் வழங்கும் நடைமுறைகள் குறித்து கூடுதல் தெளிவுரைகளை வெளியிட்டுள்ளது. இதன்படி இடைக்கால நிவாரணம் கணக்கிட கருத்துரு ஊதிய உயர்வு சேர்க்கப்படாமல் ஓய்வு பெறும் மாதத்தில் பெறப்பட்ட உண்மையான கடைசி ஊதியத்தின் அடிப்படையிலேயே 30% நிவாரணம் கணக்கிடப்படும். மேலும் நிவாரணம் மற்றும் அகவிலைப்படி ஆகியவை ஒரே ஒருங்கிணைந்த கணக்கு தலைப்பின் கீழ் களஞ்சியம் போர்ட்டல் மூலம் வழங்கப்படும் என்றும், கணக்கீட்டின் போது பைசாவில் வரும் தொகைகள் அடுத்த முழு ரூபாயாக மாற்றப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டு உள்ளது. ஓய்வூதியதாரர் இடைக்கால நிவாரணத்தை பெற்ற பிறகு மரணமடைந்தால் அவர் இறந்த நாளுக்கு பிந்தைய உபரி தொகை குடும்ப இடைக்கால நிவாரணத்தில் சரி செய்யப்படும். ஒருவேளை விருப்ப உரிமை அளிப்பதற்கு முன்பே ஓய்வூதியதாரர் உயிரிழந்தால் அவருடைய குடும்ப உறுப்பினருக்கு மாதாந்திர குடும்ப நிவாரணத்தை தேர்வு செய்யும் அல்லது இத்திட்டத்தில் இருந்து விலகும் உரிமை வழங்கப்படும். உரிமை கோருபவர் யாரும் இல்லாத பட்சத்தில் அந்த தொகை குறித்த விவரங்கள் காலாண்டு அடிப்படையில் அரசிடம் அறிக்கையாக தாக்கல் செய்யப்படும். மாதாந்திர நிவாரணம் மற்றும் குடும்ப நிவாரண தொகைகளுக்கு வருமான வரி சட்டத்தின்படி மூலத்திலேயே வரி பிடித்தம் செய்யப்படும். மேலும் மாநிலம் முழுவதும் உள்ள அனைத்து அரசு துறைகளிலும் இந்த இடைக்கால நிவாரணங்களை அனுமதிப்பதில் குழப்பமின்றி ஒரே மாதிரியான நடைமுறை பின்பற்றப்படுவதை உறுதி செய்ய மாதிரி அனுமதி ஆணை படிவங்கள் நிதித்துறை தயாரித்து அனுப்பியுள்ளது. மேலும் இது குறித்த அப்டேட்டுகள் உங்களுக்கு கிடைக்கணும்னா மறக்காம நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனையும் சேர்த்து பிரஸ் பண்ணிக்கோங்க.